விடுதலை படம் வசூலில் வந்து ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் விடுதலை படம் ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்கு. அது என்ன விஷயம், என்ன சாதனை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் விடுதலை படத்தோட வசூலையும் பார்ப்போம். இது இல்லாமல் 10 தலை படத்தோட வசூல், தசரா, போலா, அப்புறம் ராவணசுரா இந்த படங்களோட வசூல், அப்புறம் 1947 ஆகஸ்ட் 16 அந்த படத்தோட வசூலையும் பார்ப்போம். அப்புறம் ரொம்ப நாளாக ஒரு நண்பர் நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தார். நான் கூட ஒரு 3 நாள் முன்னாடி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நான் ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கேன், ஒரு நண்பர்கிட்ட, அந்த வசூல் வந்தோன்னே நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வசூல் வந்துருச்சு. முத்துக்கு முத்தாக அப்படிங்கிற படத்தோட வசூலை இந்த வீடியோவில் பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் 32 இயர்ஸ் ஆஃப் சின்னத்தம்பி, ஸோ பிரபு குஷ்பு அவங்களோட நடிப்பில், பி வாசு அவர்களோட இயக்கத்தில், இளையராஜா அவர்களோட இசையில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமான சின்னத்தம்பி படத்தோட வசூல், அதாவது 1 வருஷத்துக்கு மேலே ஓடின சின்னத்தம்பி படத்தோட வசூல் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவை பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப், இப்போ தான் 37,000 சப்ஸ்கிரைபர் நம்ம வந்திருக்கோம். ஸோ தொடர்ந்து டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நீங்கள் ஒரே விஷயம் தான் பண்ணணும், இந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி நம்ம உடனே அந்த சில்வர் ப்ளே பட்டனை வாங்கிடணும். ஸோ அது வந்து நான் மட்டும் வாங்கின ஒரு ரிவார்டாக இருக்காது, உங்களுக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து, நம்ம எல்லோரும் சேர்ந்து வாங்குகிற ஒரு ரிவார்டாக தான் இருக்க போது. ஸோ அது சீக்கிரமாக பாசிபிள் பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட நான் ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் போடுறீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குற க்ரௌடு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு, தொடர்ந்து அந்த லைக்கு கமெண்ட்டு போடுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நிறைய பேர் படம் கேட்குறீங்க, அந்த படத்துக்கு ஒன்றும் டேட்டா கிடைக்காது, இல்லைனா ஆல்ரெடி நான் போட்டிருந்த ஒரு படத்துக்கு, ஆல்ரெடி கலெக்ஷன் ரிப்போர்ட் சொல்லியிருந்த ஒரு படத்துக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதனால் நீங்கள் போட்ட கமெண்ட்லேயே நான் கீழே ஒரு லிங்காவோ இல்லை அந்த வீடியோவை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஆனால் நீங்கள் அந்த ரிப்ளையை வந்து கவனிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை யூடியூப்பில் நம்மளுக்கு என்ன ரிப்ளையாக வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நான் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணுறேன், நிறைய பேருக்கு வீடியோ மூலியமாக ரிப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த லைக்கு, சப்ஸ்கிரைப், அப்புறம் என்ன கருத்து அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுருங்க. போலா படத்தோட Day 13 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 18 லட்சம், வேர்ல்டு வைடு 1,03,00,000 வந்து வசூல் பண்ணி இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு டீசெண்டான நம்பரை தான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு 13வது நாள் 1 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு மாதிரி இந்த படம் வந்து ஆல்ரெடி கையை கொண்டு போய் அங்கே ஒரு சைகை செஞ்சு விட்டாங்கல்ல, அப்படி தெரிஞ்சுமே இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரே காரணம், இந்த படம் 3D IMAX. ஸோ இந்தியா முழுக்க 76,90,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 20,88,00,000, வேர்ல்டு வைடு 97,78,00,000 வந்து வசூல் பண்ணி இந்த படம் வந்து ஒரு கிட்டத்தட்ட இப்போ 100 கோடி கிட்ட வரப்போகுது. அப்படின்னாலுமே இந்த படம் இன்னும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணணும். இப்போவே நம்ம முடிவு பண்ணிடலாம் இந்த படம் ஃப்ளாப் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 40 கோடி 50 கோடி வசூல் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்கிறது தான் பதில். ஸோ ராவணசூரா படத்தோட Day 5 கலெக்ஷன், ஸோ முதல் 3 நாள் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. ஆனால் எல்லா படத்துக்குமே அந்த படம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையை தாண்டி அந்த திங்கக்கிழமை வீக் டேஸ்குள்ளே காலை எடுத்து வைக்கும் போது தான் தெரியும் ஒரு படத்தோட நிலைமை என்னன்னு. ஸோ அப்படி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ராவணசூரா படத்தோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா தெலுங்கானாவில் 75 லட்சம் அந்த வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 லட்சம், இந்தியா முழுக்க 85 லட்சம், ஓவர்சீஸில் 20 லட்சம், வேர்ல்டு வைடு 1,05,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 16,15 லட்சமும், கர்நாடகா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2,08,00,000, இந்தியா முழுக்க 18,18,00,000, ஓவர்சீஸில் 2,47,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 20,65,00,000. ஸோ இந்த படம் ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ரவி தேஜாவுக்கு இதுக்கு முன்னாடி படங்கள் நல்லா தான், பெட்டராக தான் போச்சு. ஆனால் இந்த படம் வீக்கெண்டில் கூட நல்லா தான் போச்சு. வீக் டேஸில் ரொம்ப அப்படியே அந்த 5 கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னா அப்படியே 1 கோடி 50 லட்சம் 60 லட்சம் அப்படி வந்துருச்சு. ஸோ பார்ப்போம் வரப்போகிற நாட்களில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. தசரா படத்தோட Day 13 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 45 லட்சம், இந்தியா முழுக்க 55 லட்சம், ஓவர்சீஸில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 65 லட்சம். அப்புறம் தசரா படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 75 கோடியே 25 லட்சம், இந்தியா முழுக்க 92 கோடியே 45 லட்சம், ஓவர்சீஸில் 22 கோடியே 25 லட்சம், வேர்ல்டு வைடு 114 கோடியே 70 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ரீசெண்டாக ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார், தசரா வந்து 75% வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு, அப்புறம் எப்படி இதை வந்து நீங்கள் ஹிட்டுன்னு சொல்லுவீங்க,
எல்லா ரீஜன்லேயும் ஹிட் ஆனால் தானே ஹிட்டு. ஸோ என்னை பொறுத்தவரையும் இல்லை, ஹிட்டுனா என்ன அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ 10 லட்சம் போட்டு 30 லட்சம் எடுத்தாலும் ஹிட்டு தான், 10 கோடி போட்டு 30 கோடி எடுத்தாலும் ஹிட்டு தான். ஸோ சவுத் இந்தியாவில் ஆந்திராவை தவிர கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு சேர்த்து 2 கோடிக்கு தான் வியாபாரமே ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸே பண்ணியிருக்காங்க, விற்றுருக்காங்க. அப்படின்னா தமிழ்நாட்டிலையுமே இந்த படம் ஒரு ப்ராஃபிட்டான படமாக தான் அமைஞ்சிருக்கு, கேரளாலையுமே இந்த படம் ஒரு ப்ராஃபிட்டான படமாக தான் அமைஞ்சிருக்கு, கர்நாடகாலையுமே இந்த படம் ஒரு ப்ராஃபிட்டான படமாக தான் அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாலையுமே இந்த படம் ஒரு ப்ராஃபிட்டான மூவியாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஹிட்டான படம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. 10 தலை. ஸோ 10 தலை படத்தோட Day 13 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 20 லட்சமும் இந்தியா முழுக்க 25 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 5 லட்சம், வேர்ல்டு வைடு 30 லட்சம் நேற்று மட்டும். ஸோ 10 தலை படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 29 கோடியே 57 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 33 கோடியே 44 லட்சம், ஓவர்சீஸில் 6 கோடியே 26 லட்சம், வேர்ல்டு வைடு 39 கோடியே 70 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 35 கோடி பட்ஜெட் போட்டு 39 கோடி எடுத்தால் ஒரு படம் ஹிட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது ஃப்ளாப்பு. ஸோ இந்த ஹீரோ நடிச்சிருக்காரு, இவருக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்குது, இவருக்கு வந்து இவரோட ஃபேன்ஸ்லாம் வந்து நம்மளை திட்டிடுவாங்க அப்படின்லாம் ஒரு விஷயத்த நம்மளால் புறக்கணிக்கவே முடியாது. ஒரு விஷயத்த அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்த சொல்லாமலாம் நம்மளால் போக முடியாது. 10 தலை படம் ஒரு ஃப்ளாப்பான படமாக அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த சிம்பு படம் மாநாடை கம்பேர் பண்ணும்போதோ இல்லை அதுக்கு அடுத்ததாக வந்து வெந்து தணிந்தது காடை கம்பேர் பண்ணுற அளவு கூட இந்த படம் பெரிய பர்ஃபார்ம் பண்ணல, ஒரு ஃப்ளாப்பான மூவியாக தான் அமைஞ்சிருக்கு 10 தலை. ஸோ நான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். 10 தலை, தசரா, ராவணசூரா, அப்புறம் இப்போ கூட சாந்தனு படம் வந்து ராவண கோட்டம், ஃபுல்லாகவே எதுக்கு வந்து தொடர்ந்து இந்த ராவணன் சம்மந்தப்பட்ட அந்த 10 தலை சம்மந்தப்பட்ட விஷயமாகவே தொடர்ந்து படம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தெரில. ஸோ ரீசெண்டாக அந்த ராவணனை வச்சு நிறைய டைட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு டைட்டில் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேறு ஏதாவது படம் வந்திருக்கு அப்படின்னா ரீசெண்டாக அதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ 10 தலை அப்படிங்கிறது ஒரு ஃப்ளாப்பான மூவியாக தான் அமைஞ்சிருக்கு, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை, அதை சொல்கிறதுக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஸோ விடுதலை படத்தோட Day 12 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 65 லட்சமும், இந்தியா முழுக்க 76 லட்சமும், ஓவர்சீஸில் 12 லட்சமும், வேர்ல்டு வைடு நேற்று மட்டும் 88 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. விடுதலை படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 35 கோடியே 5 லட்சமும், இந்தியா முழுக்க 40 கோடியே 35 லட்சமும், ஓவர்சீஸில் 6 கோடியே 67 லட்சமும், வேர்ல்டு வைடு 46 கோடியே 2 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. விடுதலை படத்தோட பார்ட் 1ஓட பட்ஜெட் 20 கோடி. ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு பெரிய ஹிட்டான ஒரு படமாக அமைஞ்சிருச்சு. இந்த படம் செய்த சாதனை என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பேசுவோம். இந்த படம் பண்ண சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக ஒரு படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா பெரிய பிஸ்னஸ் ஆகாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அது எதனால் அப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கும்போது நம்ம எப்படி சொல்லுவோம், குடும்பமாக வந்து கொண்டாடுற ஒரு படத்தை தான் பெரிய வெற்றி. கரெக்டாக? இப்போ வாரிசாக இருக்கட்டும், துணிவாக இருக்கட்டும், இதெல்லாம் பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணதுக்கு காரணம் அந்த படத்துக்கு குடும்பமாக போய் ரசித்தாங்க, கொண்டாடினாங்க. ஸோ அந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறதெல்லாம் அப்பாற்பட்டு குடும்பமாக போய் பார்த்தாங்க அப்படிங்கிறதுனால தான் அவ்வளோ கோடி கலெக்ஷன். ஸோ அதே தான் பட்டானாக இருக்கட்டும், இல்லை அதே தான் கேஜிஎஃப்பாக இருக்கட்டும், நம்ம RRRஆக இருக்கட்டும், ஸோ எதுவாக இருந்தாலுமே பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும் இல்லை விக்ரமாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஹிட்டான படமாக இருந்தாலுமே குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி மட்டும்தாங்க பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா குடும்பமாக ஃபேமிலியோட ஒரு 4-5 பேர் 10 பேர் ஒரே குடும்பத்தில் வருவாங்க, 20 பேர் இருக்கவங்க ஒரே குடும்பத்துலேருந்து வருவாங்க. ஸோ அப்படி வந்தால் மட்டும்தான் ஒரு படம் பெரிய வெற்றி அடையும். ஸோ ஒரு படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் குடும்பத்தோடு வர்றதுங்கிறது ரொம்ப சிரமம். ஸோ குழந்தைங்கள உள்ளே விட மாட்டாங்கங்கிற பட்சத்துக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மனைவிகளை கூட அவாய்ட் பண்ணிட்டு தான் சரி நீங்கள் பசங்க கூட ஏறி இந்த படத்தை நான் பார்க்கணுன்னு தோணுது, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் இது பண்ணுவீங்க. ஸோ அதையும் தாண்டி பெண்களும் ஆண்களும் சரிசமமாக, ஸோ குழந்தைங்கள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே பெண்களும் ஆண்களும் சரிசமமாக கொண்டாடின ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரையும் இந்த ஏ சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறமே இந்த படம் ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்குங்கிறது தான் மிகப்பெரிய சாதனையே. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து தான் August 16, 1947 இந்த படத்தோட Day 5 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 27 லட்சமும், கர்நாடகாவில் 7 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 லட்சமும், இந்தியா முழுக்க 39 லட்சமும், ஓவர்சீஸில் 10 லட்சமும், வேர்ல்டு வைடு 49 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
ஸோ தமிழ்நாட்டில் 2,11,00,000, கர்நாடகாவில் 49 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 29 லட்சமும், இந்தியா முழுக்க 2,89,00,000, ஓவர்சீஸில் 63 லட்சமும், வேர்ல்டு வைடு 3,52,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்ததான் இன்றைக்கான டாப் 5 பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 1 பொசிஷனை பிடிச்சிருக்கு ராவணசுரா, 1,05,00,000. போலா வந்து 2வது இடத்த பிடிச்சிருக்கு, 1,03,00,000. விடுதலை வந்து 88 லட்சம் வந்து வசூல் பண்ணி 3வது இடத்த பிடிச்சிருக்கு. தசரா வந்து 65 லட்சம் வந்து வசூல் பண்ணி 4வது இடத்த பிடிச்சிருக்கு. ஆகஸ்ட் 16, 1947 வந்து 49 லட்சம் வந்து வசூல் பண்ணி 5வது இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, ஒரு நண்பர் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தார் முத்துக்கு முத்தாக படத்தோட வசூல். ஸோ முத்துக்கு முத்தாக அப்படிங்கும்போது மேபி இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த படத்தோட வசூலை தெரிஞ்சுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த படம் ராசு மதுரவனோட டைரக்ஷன் ஒரு மாதிரி பயங்கர சென்டிமெண்ட்டாக இருக்கும். இந்த படம் நல்லா இருக்கே, இந்த படத்துக்கு எவ்வளோ பட்ஜெட்டாக இருக்கும், இந்த படத்துக்கு எவ்வளோ வசூலாக இருக்கும் அப்படின்னு சில பேருக்கு ஆர்வம் வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் உடையவர் தான் இந்த படத்துக்கு கமெண்ட்டில் நம்மக்கிட்ட கலெக்ஷன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார். ஸோ அதனால தான் நான் மெனக்கெட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 65 லட்சம். தமிழ்நாட்டில் 2,15,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 2,35,00,000. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து 2,50,00,000 வந்து வசூல் பண்ணி ஒரு வெற்றி படமாகவே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த கிராமத்து சைட்லேயும் ஊர் சைட்லேயும் ஒரு பெரிய வெற்றி படமாகவே, அங்கே தான் பெரிய கலெக்ஷனே எடுத்திருக்கு. ஆக்சுவலாக ஏ சென்டரில் இந்த படம் பெரிய கலெக்ட் பண்ணாது அப்படிங்கிறது இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கும் இந்த டைரக்டருக்கும் இந்த படத்தை மேக் பண்ணும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஊர் சைடில் அந்த பிசி அந்த சென்டரில் தான் பெருசாக ஓடும். ஸோ அங்கே ஓடினது தான் இவ்வளோ பெரிய கலெக்ஷன். ஸோ இந்த படம் ஒரு வெற்றி படம் தான். ஸோ அதுக்கடுத்தா நான் சொல்லியிருந்தேன் 32 இயர்ஸ் ஆஃப் சின்ன தம்பி. ஸோ 1991ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன சின்ன தம்பி பி வாசு அவர்களோட இயக்கத்தில் பிரபு குஷ்பு. ஸோ பிரபு குஷ்பு அப்படிங்கிற இந்த பேர் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிட்ட இந்த ஜோடிகளை தான் நம்ம அப்படி சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆப்டான ஒரு ஜோடி தான் அது. வந்து ஒரு மாதிரி இவருக்கு இவருங்க தான், இவங்களுக்கு இவர் தான் அப்படின்னு ஒரு கடவுள் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல 2 ஜோடியை பார்த்து நம்ம. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜோடி இவங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரையுமே இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், இந்த படத்தில் வர பாட்டாக இருக்கட்டும், இந்த படத்தோட கதையாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தை அதுக்கப்புறம் லேட்டராக வந்து நிறைய லாங்குவேஜில் ரீமேக் பண்ணாங்க. ஆனால் இந்த சின்ன தம்பியில் வந்த இந்த குஷ்பு மாதிரியும், அதுவும் முக்கியமாக பிரபு, மனுஷன் பின்னி இருப்பார் நடிப்பில். எங்கேயுமே வந்து அதாவது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குங்க. ஒரு பெரிய நடிகரோட, அதுவும் சிவாஜி கணேசன் அவர்களோட, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட பையன் அப்படிங்கும்போது, அவரோட மகன், அவரோட வாரிசு அப்படிங்கும்போது என்னதான் நடித்தாலுமே அவரை ஒரு பெரிய நடிகர்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் வாரிசு, இவர் நடிக்க மாட்டாரா. ஆனால் அவர் எங்கேயாவது சொதப்பிட்டாருன்னு வைங்களேன், இவர் வாரிசாக இருந்துக்கிட்டு எப்படி நடிச்சிட்டு இருக்கான் பாருவன் அப்படின்னு சொல்லி அவரை மட்டம் தட்ட தான் பார்ப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி தன்னை ஒரு நல்ல ஆக்டராக ப்ரூவ் பண்ணவர் தான் பிரபு. ஸோ இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகராக வந்து அவர் பேர் எடுத்தார். அதையும் தாண்டி இந்த படம் 1 வருஷத்துக்கு மேலே ஓடிச்சு. இந்த படத்தோட கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தோட பட்ஜெட் 80 லட்சம். ஸோ இந்த படத்தோட தமிழ்நாடு கலெக்ஷன் மட்டுமே 9 கோடி, இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா 9,50,00,000, டோட்டலாக வேர்ல்டு வைடு 10,20,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கேன். ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் சின்ன தம்பி அப்படிங்கிறது. ஒரு தமிழ் சினிமாவில் நம்ம அசைக்க முடியாத ஒரு படம், நம்மளால் மறக்கவே முடியாத ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் அவார்டு வந்து எவ்வளோ வாங்கி குமிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா கேட்டகரியில் வாங்கியிருக்கு. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டில் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை கேட்டகரி பார்த்திங்கன்னா, பெஸ்ட்டு ஃபிலிமு இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு, அதுக்கடுத்தா பெஸ்ட்டு டைரக்டர் பி வாசுக்கு, பெஸ்ட்டு ஆக்டர் பிரபுக்கு, பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ் குஷ்புக்கு, பெஸ்ட்டு மேல் சிங்கர் மனோ, பெஸ்ட்டு ஃபீமேல் சிங்கர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்வர்ணலதா, பெஸ்ட்டு கோரியோகிராஃபர் டிகேஎஸ் பாபு. ஸோ இந்த படம் வந்து பாட்டிலேருந்து எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். இளையராஜா பின்னி படல் எடுத்திருப்பாரு. ஸோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.